என்ன டிடெக்டிவ் மேடம், ஒரு வழியா நீங்க நெனச்ச மாதிரி என் லைஃப மாத்திருவீங்க போலயே. நேத்து நடந்த ஷாக்ல இருந்து இன்னும் நான் வெளியவே வரல. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு? கூட்டு வந்தாச்சுல, உங்க கூட தானே இருக்காங்க. போய் சந்தோஷமா இருக்க வேலைய பாருங்க. உன் கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலன்னா உனக்கு தூக்கம் வராத வியாதி இருக்கோ? நான் அப்படிதான். நான் ஒன்றும் பெருசா எஃபர்ட்லாம் போடல. அதுவா அமைஞ்சது. எப்படி? அது உனக்கு தேவையில்லாதது. நீ போய் அந்த பேக் எடுத்துட்டு வா. ம். இந்த காயின் மேல உனக்கு ஒரு கண்ணுன்னு எனக்கு தெரியும். இந்தா, வேணுமா? இதுக்கு மேல இந்த காயினுக்கு வேல்யூ இல்ல. என்னது? இல்ல, இந்த ஊர்ல இந்த காயினுக்கு வேல்யூ இல்லன்னு சொன்னேன். ம். சும்மா தான் கேட்டேன். தருவேன்னு நினைச்சியா? சரி, சிகை கிளம்பிட்டாங்களா? அவளே ஃபோன் பண்ணா. கிளம்பிட்டேன்னு சொன்னா. இப்ப போனா கரெக்ட்டா இருக்கும். உட்காரவா? உட்காரு. போலாம். டேய் சவுந்து, என்னடா இன்னும் காணோம்? கால் பண்ணி பாரு. இதோ வந்துட்டா. ம். சாரி, லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்களே இப்போதான் வந்தோம். என்ன சாப்பிட்றீங்க? இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வெயிட்டர், 1 செகண்ட். 2 பிரியாணி. வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேண்டாம். 2 பிரியாணி போதும். ஏன் 2 மட்டும் சொல்றீங்க? நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். நம்ம வேணா ஷேர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? என் மேல எதுவும் கோவமா? இல்ல, அட, அவனை விடுங்க. நேத்து நடந்த ஷாக்ல இருந்தே அவன் வெளில வரல. போக போக பேசிடுவான். ஷெரின், ம். நாங்க வரலாமா? ஒரு நிமிஷம். சரி, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். சவுண்டு, நான் உனக்காக பேசினேன், யார் எனக்காக பேசுவார்? மௌனமாய் நான் பேசினேன், கைகளில் மை பூசி என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லையா? கனவெங்கே காற்றில் கை வீசினேன். தேங்க்யூ. அன்பென்னும் பூண்டிலை நீ வீசினாய், மீனாகிறேன் அன்பே. உன் முன்புதானடா இப்போது நான் பெண்ணாகிறேன் இங்கே. தயக்கங்களா சாப்பிடு. ஷெரின், நீங்களும் சாப்பிடுங்க. ஆ, நில்லென்று சொல்ல இந்தா தண்ணி குடி. ம். இப்ப ஏன் ஓவரா பண்ற? உன்னை நான் ஊட்ட சொல்லி கேட்டேனா?
ஏன்டா லூசு. ஷெரின், ம் நான் சவுந்தர் கூட கொஞ்சம் பேசணும். நீங்க ம். வேணா ஆட்டோல போறீங்களா? நீங்க போங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கூப்பிடாம பேசு. ம் ஆட்டோ. உட்காரவா? போலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன் கூட பைக்ல வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாளா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐயோ, நிப்பாட்டு 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 என்ன? நிப்பாட்டு. ஆ, சரி வண்டி எடு, போலாம் போலாம். இல்லை, இதுக்கு மேலே எங்கேயும் போக வேணாம். எதா இருந்தாலும் இங்கேயே பேசு. ரோடுடா. நீ இன்னும் அப்படியே தான் இருக்க சிகை. நீ பார்த்தது உங்கள் அப்பா தானே? ஆமா. நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கவே இல்லைல்ல. நீ தானே வர சொன்ன. ஏன் வர சொன்ன? வர வச்சு உங்கள் அப்பா எங்களை அசிங்கப்படுத்தணும், அதுக்கு தானே? நீ மட்டும் உங்கள் வீட்டில் நல்லவளாகவே இருக்கணும். உன்னை நல்லவளா காமிக்க நாங்கள் கெட்டவனா தெரியணும். நானும் எங்கள் அம்மாவும் உன் பேச்சு கேட்டு அன்னைக்கு வராமல் இருந்திருந்தா அன்னைக்கு எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியல. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது உனக்கு தெரியும், ஏன் என்னை பார்க்க வரல? சரி, அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் செத்ததாகவே இருக்கட்டுமே, அட்லீஸ்ட் என் பணத்தை பார்க்கவாது நீ வந்திருக்கணும்ல. அப்போ ஏன் வரல? இப்போ திடீர்னு நீ வந்தவொடனே உன் மேலே எனக்கு அதே லவ் எப்படி திருப்பி வரும்? சொல்லு சிகை. நமக்குள்ள சண்டே வந்தது இல்லைல்ல. ஆனா நீ இப்படி பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லா தப்பும் என் மேலதான், நான் ஒத்துக்கிறேன். அந்த கில்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வாழ்க்கையை வெறுத்துருச்சு சிகை. முதல்ல வார்த்தைக்கு வார்த்தை சிகைன்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க ரொம்ப நேரம் நிக்க வேணாமே ப்ளீஸ். நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாமா? அண்ணா ஒரு நிமிஷம். ம். சரி, நான் போறேன். ஆனா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், மனசு விட்டு பேசணும். இந்த வீடியோவை நீ சும்மா பார்க்கல, இதை நீ ஓர் ஊத்த மாட்டேங்கிறாங்க. என்ன மாப்பிள? ஆனா டம்ஷராஜ் தான் எங்களுடைய ஆடியன்ஸோடைய ஃபேவரட் ரவுண்ட் ஒன்று இருக்கு. ஸோ டம்ஷராஜ் விளையாட போறோம். டம்ஷராஜ்ல வந்து நீங்க எனக்கு ஒரு வார்த்தை காமிப்பீங்க. அந்த வார்த்தை வந்து தம்ஷரத்னா 2 டீமா பிரிஞ்சுக்குவாங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க காதுல படம் பேர் சொல்லுவாங்க. அதை நம்ம டீம் மெம்பர் கிட்ட நடிச்சு காட்டி கண்டுபிடிக்க வைக்கணும். யார் பழியோ யார் பிழையோ யார் வச்சா கண்மொழியோ நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ என்னாகும் என் விதியோ என்னாகும் என் விதியோ என்னாகும் என் விதியோ. ம் சிகை வந்திருக்காங்க. ஹாய் சிகை. ஹாய் ஷெரின். இங்க என்ன பண்றீங்க? எப்போ வந்தீங்க? நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, நான் இப்பதான் வந்தேன். சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே வந்துட்டேன். ஆமா, நீங்க தூங்கும் போது இயர் மிஷின் போட்டுட்டு தான் தூங்குவீங்களா? அது நேத்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஓ, சரி சரி.
இந்த மியூசிக் பாக்ஸ் பார்த்த உடனே கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் தான் அந்த இயர் மிஷினை கழட்டி வச்சேன். தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். சரி, காஃபியா டீயா? நான் போய் போட்டுட்டு வரேன். ஷெரின், எங்கே போகிறீங்க? அம்மா ஆல்ரெடி டீ போட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உட்காருங்க, நாம பேசலாம். நான் கொடுத்தா நீ வாங்குவேன்ற நம்பிக்கையில் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். எதுக்குங்க இதெல்லாம்? அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. இருங்க, நானே போட்டு விடுறேன். அழகா இருக்கு ஷெரின். இந்த செயினும் உனக்கு பார்க்க அழகா இருக்கு. ஆனால் உன் அழகு கெடுக்கிறது இந்த இயர் மிஷின் மட்டும்தான். அதான் அது வச்சதே தெரியாத மாதிரி உனக்கு இன்னொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ம், ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? வேணாம். புடிங்க ஷெரின், புடிங்க ப்ளீஸ். வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணான்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ம் டீ ரெடி. இந்தம்மா டீ எடுத்துக்கோ. ஆண்டி, ஆ? டீ சூப்பராக இருக்கு. எனக்கு ஏலக்காய் போட்ட டீனா ரொம்ப பிடிக்கும். ம். ரொம்ப அருமையா இருக்கு. மத்தியானம் அம்மா சமைச்சிருக்கேன். இருந்து சாப்பிட்டு தான் ஐயோ போனோம். ஆண்டி, இந்த டீயோட டேஸ்ட் போற வரைக்கும் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆனா இன்னொரு நாள் வந்து நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். ஓகே? கண்டிப்பா வரணும். ம், கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் கூட நான் வரேன். சரிம்மா. இவ்வளோ நாள் இந்த மிரர் முன்னாடி நான் மிஷின் இல்லாமல் நின்னதே இல்லை. இன்னைக்கு என்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணான்னு சொன்னேன்ல. நீ என் வாழ்க்கையே திருப்பி கொடுத்துருக்க. உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? இருந்தாலும் ஏன் ஞாபகார்த்தமா உன்கிட்ட இது இருக்கா மாதிரி உன் ஞாபகார்த்தமா எனக்கு அந்த மியூசிக் பாக்ஸ் மட்டும் தெரியா? இல்லை, அந்த மியூசிக் பாக்ஸ் தவிர வேற ஏதாவது? எனக்கு அந்த மியூசிக் பாக்ஸ் தவிர வேற எதுவுமே வேணாம். எனக்கு அந்த மியூசிக் பாக்ஸ் தான் வேணும். ஏன், இது உன் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்ததா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை. அப்போ யாராவது முக்கியமானவங்க கொடுத்ததா? நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படின்னா அதை நீங்களே வச்சுக்கோங்க. நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். பாய். சிகை, ம் என்கிட்ட இது வரைக்கும் யாரும் எதுவும் கேட்டதில்லை. ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பார்த்து பார்த்து பண்ணிடுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம். இதை நான் வச்சுக்க எனக்கு உரிமை இல்லை. இந்த மியூசிக் பாக்ஸ் உங்ககிட்டயே இருக்கட்டும். அதான் கரெக்ட். இதை நீ உன் முழு மனசோட தரேன்னு நான் நம்புறேன். அதனால இதை நான் வாங்கிக்கிறேன். ம். சிகை, ம்? கடைசியாக ஒரு தடவை கேட்டுக்குவா. சரி, நானும் கேட்குறேன்.
இந்த மியூசிக் எப்போ கேட்டாலும் என் ஞாபகம் உனக்கு வரணும். ஷெரின் என்கிட்ட அவள் மனசில் இருக்கிறத சொல்லலை. ஆனால் அவள் சொல்லாமலே நான் அவளுக்கு யாருன்றதை புரிய வச்சுட்டேன். உன்னோட லவ் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ப்ளீஸ், நான் கொடுத்த கிஃப்டாச்சும் உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமே போதும்.